வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் தற்செயலானவை, ஆனால் அவை நம் வாழ்வின் திசையே மாற்றிவிடும். அப்படி ஒரு அழகான எதிர்பாராத சந்திப்பை தான் இன்று பார்க்க போகிறோம். கதையின் பெயர் நீ இன்றி நான் இல்லை. இந்த கதையோடு உங்களோடு இணைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். சென்னை மாநகரத்தின் பரபரப்புக்கு நடுவே அமைதியான ஒரு கடற்கரை. அங்கே தினமும் மாலை நேரம் ஒரு இளைஞன் வருவான். அவன் பெயர்தான் விஜய். கண்களில் 1000 கனவுகள், கையில் ஒரு தூரிகை. எதையோ தேடுவது போல அவன் வரைந்து கொண்டிருக்கும் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு உணர்வை சொல்லும். விஜய் அமைதியானவன், ஆனால் அவன் மனசு ரொம்ப அழகானது. அதே கடற்கரைக்கு அதே மாலை நேரத்தில் ஒருத்தி வருவாள். அவள் பெயர் மலர். அவள் சிரித்தால் அந்த சுற்றியுள்ள சூழலே பிரகாசமாகிவிடும். அவளுடைய சிரிப்பில் ஒரு தேவதை தனம் இருக்கும். விஜய் தூரத்திலிருந்தே அவளை ரசிப்பான். அவள் வரும்போது அவன் வரைபடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். அவளிடம் பேச துடிப்பான், ஆனால் அவன் தயக்கம் அவனை தடுத்துவிடும். ஒரு நாள் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. திடீரென மழை பெய்யத் தொடங்கியது. கடற்கரையில் இருந்தவர்கள் அனைவரும் கலைந்து ஓடினார். விஜய் தனது ஓவியங்களை காப்பாற்ற அவசரமாக ஓடும்போது எதிர்பாராத விதமாக மலர் மீது மோதிவிட, அவள் கையில் இருந்த புத்தகங்கள் மழையில் நனைந்து கீழே விழுந்தன. ஐயோ, சாரி, கவனிக்கல என்று விஜய் பதற்றத்துடன் புத்தகங்களை எடுக்க குனிந்தான். அவளுடைய மென்மையான கைகளும் அவனுடைய கைகளும் தற்செயலாக தொட்டுக்கொண்டன. அந்த ஒரு நொடி விஜய் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அந்த மழையில் அவளுடைய கண்கள் அவனுக்கு ஏதோ சொல்லியது. மலர் அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உணர்ந்தாள். பரவாயில்லை, இது வெறும் புத்தகம்தானே என்று அவள் சொன்ன விதம் விஜயின் இதயத்தை ஏதோ செய்தது. அவள் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல, விஜய் அந்த மழையிலும் அங்கேயே நின்றான். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த அவனுக்குள் ஏதோ ஒன்று புதிதாக தோன்றியது. அன்றுதான் அவன் உணர்ந்தான், இது வெறும் அறிமுகமல்ல, ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பம் என்று. நாளை என்ன நடக்கும்? விஜய் மலரை மீண்டும் சந்திப்பானா? காத்திருங்கள், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.